ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தவர்க்கு நான் தருவேன். கோலம் ஸ்ரீ துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தர. தாளத்தாமரை தலையில் வேய்ந்து நல்வாத ஊரனார் முதலியோர்களை ஆளுடை பிரான் ஆதிவேங்கடன் அருளின் ஆழியால் ஆட்கொள்வான் என்னை நீள வந்து மானிட உருக்கோடு நேர்பட பெற்று நெறிப்படாத்தியேன் மாளுகின்றிலேன் மைய நெஞ்சனேன் மாயனேயனேன் வஞ்சமென்னையே ஆதுமென்றுனை அடைந்த அன்பரு காக்கம் ஏற்பட அருள் செய்வன்மை கேட்டு ஓதிவும் புகழ் உன்னடி சரண் ஒன்றி உய்ந்திட உன்னை நன்னினேன் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் எம்பிரான் உனை எனன் மறக்கிலே மூதுடை உணர் மோன வேங்கட முகம் புரிந்தருள் மூடனேனையே முகம் புரிந்தருள் மூடனேனையே முகம் புரிந்தருள் மூடனேனையே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாக்ஷாத் சர்வேஸ்வரராகிய பகவான் ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்கார். பகவானின் அடியவர்களுக்கு நமஸ்கார். அக்ஷர வனமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 22வது வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே துப்பறிவில்லாய் இப்பெற பெண் பயன் ஒப்பிட வாயேன் அருணாச்சலா என்று தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு குறையை கூறி அதை ஒப்பேற்றி சமன் செய்து அந்த குறையை நீக்கி அந்த ஆன்ம வஸ்துவை அடைவதற்கு உரிய பக்குவியாக தன்னை மாற்றி எனக்கு ஆன்ம வஸ்து வந்தே தீர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அருணாச்சலா என்று கேட்டுக்கொண்டதை பார்த்தோம். அவ்வாறு அவர் செய்ய வேண்டியதற்கு அவராகவே அதை சமன் செய்து ஒப்பிட்டு ஒப்பேற்றி தம்மை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏன் என்பதற்கு மற்றொரு காரணத்தை அடுத்து வருகின்ற 47வது பாடலிலே கூறுகின்றார். தூய் மனம் ஒழிய தோயும் உன்னையகம் தோயவே அருளின் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அதாவது தூய் மனமொழியர் தோயுமுன். ரொம்ப சிம்பிளா பார்த்தா மனமொழியர் என்ன, மனத்திற்கு மொழியாக இருப்பவர், மெய்வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள். எப்படிப்பட்ட மனமொழியர்னா தூய் மனமொழியர். எப்பொழுது நான் அருணாச்சல திருநாமத்தை சொன்னேனோ அந்த கனவே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், தூய்மை அடைந்து விட்டேன், என் மனமும் தூய்மையாக இருக்கின்றது, ஐம்புலன்களும் அகமுகப்படுகின்ற அந்த பக்குவத்திற்கு வந்துவிட்டது. இந்த நேரத்துல தோயும் எனக்கு மரணம் சம்பவித்து விட்டா இதான் ஒரு காரணமா சொல்லுங்க. இந்த உடல் மரித்து போவதற்கு முன்னாலே மெய்யகம் தோயவே, என்னுடைய அகம், உங்களுடைய மெய்யகம்னா மெய்னா சத்தியம், அகம்னா ஆன்மா, மெய்யான்மாவிலே சத்தியான்மாவிலே தோயவே ஒன்றி போகவே ஒன்று கலந்திடவே அருள் என் அருணாச்சலா என்று பிரார்த்திக்கிறார். இங்கே தோயவே அருள் என்று சொன்னால் எனக்கு அருள் பாலித்தேன்னு எடுத்துக்கலாம், அனுபவமாகவும் எடுத்துக்கலாம், வேண்டுதலாகவும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட பாடல் இது. அருள் என் அருணாச்சலா
என்னுடைய அருணாச்சலான்னு உரிமை பாராட்டுகிறார். என்ன நீங்களே கைவிட்டா வேற யார் காப்பாத்துவான்ற. அதனால தூய்மன மொழியர் என்பதினாலே இன்னொரு ஒரு அர்த்தம், இரண்டாவது அர்த்தம், இந்த நான் யார் என்ற விசாரத்தை தெரிந்தோ தெரியாமலோ நான் ஆரம்பித்து விட்டேன். என் மனம் தூய்மை அடைவதற்கு என்று தனியா நான் வேற எந்த ஒரு பயிற்சியோ முயற்சியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பயிற்சியாக இந்த நான் யார் விசாரம் இருக்கின்றது. அதனால என் மனம் தூய்மை அடைந்து விட்டதுன்னு ஒரு பொருள். அதனால எடுப்பிலேயே தூய்மர மொழியர் என்று சொல்லுகிறார். நான் பிரத்யேகம் மனதை பரிசுத்தப்படுத்துவதற்கு வேறு எந்த காரியமும் செய்யல, எந்த முயற்சியும் செய்யல. ஆனால் இந்த நான் யார் விசாரத்தை செய்த ஒரே காரணத்தினாலே அது பரிசுத்தம் அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட இந்த புலன்களை சதா மனமாவது மனம் என்பது வெளிவிடயங்களிலே புகுத்தி இந்த அனாத்மாக்களிலே செலுத்துகின்ற அந்த பயனற்ற தன்மையை விட்டு அகமுகப்படுதலாகிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தவுடன் என் மனம் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு தூய்மை அடைந்த மனம் உங்களுடைய அந்த பரமாத்ம வஸ்துவாகிய உங்களோடு ஒன்றி போகாவிட்டால், ஒன்று கலக்காவிட்டால், அதை ஓர்ந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டேன். ஒடுங்கி ஓர்ந்து ஒன்றி அதுல ஒன்றி ஒடுங்கிட அதெல்லாம் இன்னும் நடக்கல. அதனால அந்த உங்களோடு ஒன்றுதலாகிய அதை தயவு செய்து எனக்கு அருள்பாலியுங்கள்ன்றது வேண்டுகோள். அப்படி சர்வ நிச்சயமாக மதுரையிலே எனக்கு அருள்பாலித்து விட்ட தொயவே அருளிய அருள் என்ற அருணாச்சலம். அவ்வாறு அந்த அனுபவத்தினாலே நான் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், அருணாச்சலேஸ்வரரே, உங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, நான் யார் என்று ஒருவரை விசாரத்திலே ஒருவரை புக வைத்து தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்ம ஞானம் வேண்டும் என்ற ஆன்மதாகம் எடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பின்புலன்களை உடையவனாக இருந்தாலும், எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்தாலும், எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கால தேசங்களை எல்லாம் கடந்து அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அந்த நான் யார் விசாரம் செய்யும்படியான ஞானத்தை அளித்து அவர்கள் நான் யார் என்ற அந்த விசாரத்தை பற்றி தெரிந்து கொண்டு விட்டதினாலே அப்பப்போ தோன்றிய போதெல்லாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி அதனால அந்த அவர்கள் மனம் தூய்மைப்படுத்தப்பட்டு மேலும் மேலும் அவர்கள் நான் யார் விசாரத்திலே ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாக அவர்களை மாற்றி சர்வ நிச்சயமாக உங்களுடைய மெய் அகத்திலே தொய்யும்படியாக அருள் அருணாச்சல, அப்படி அருளுகின்ற என் அருணாச்சலனே அப்படின்ற மற்றொரு பொருள். நான்காவது ஒரு ஒப்பு அப்படின்னு பார்த்தா, நின்னெறி எரித்தனை நீராக்கிடமும் நின்னருள் மழை பொழி அருணாச்சல என்று 55வது பாடலில் கூறுகின்றார். இதுவும் அதே அர்த்தம் தான். நின்னெறி எரித்தனை நீராக்கிடும், நம்ம உடல் மறித்து விடும். நின்னெறின்னா இந்த ஆன்ம தாகம் அதுவே ஒரு நெருப்பாக மாறி கடைசி இந்த உடல் அந்த சேராய் மெய் நீராய் உருகி கண்ணீரார் அழிவேன் என்று அழிந்து போய்விட்டால் அப்புறம் என்ன இருக்கு அருணாச்சலம். நீராக்கிடும் நின் அருண்மழை பொழிந்து அந்த தாபத்தை தணித்து முத்தாபத்தை தணித்து எனக்கு உங்களோடு ஒன்றை செய்து அப்படி பொழி அருணாச்சலம் என்ற அந்த பாடலே வினை தொகையாக பொழிந்த அருணாச்சலான்னு அதுக்கு ஒரு பொருள். பொழி அருணாச்சலா என்பது வேண்டுகோளா எனக்கு பொழியுங்கள் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். இதை தவிர 5வது பொருளாக என் அருணாச்சலா என்றாலே என்னை ஆட்கொண்ட அருணாச்சலா, மனம் பரிசுத்தமாகி மனமே இல்லாமல் ஒழிந்து தூய்மனம் ஒழியர்னு பிரிகிறது. அது தூய்மனம் மொழியர்னு சொல்லாம தூய்மனம் ஒழியர்ன மனம் ஒழித்து போனவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய மெய்யகத்திலே கலக்கின்றார்கள். அந்த தூய்மான ஒழிய தோய்கின்ற
சத்தியாத்ம வஸ்துவிலே அவர்கள் எனக்கு முன்னாலே எவ்வளவு பேர் தலைமுறை தலைமுறையா உங்களிடத்திலே ஒன்று இழந்து உங்களிடத்திலே தோய்ந்து போய் தங்களை இழந்திருக்கிறார்கள், அகந்தையை இழந்திருக்கிறார்கள், உங்களோடு ஒன்றி போய் இருக்கிறார்கள். அப்படி நானும் தோய்வதற்கு, நானும் உங்களோட ஒன்றி போவதற்கு அருளுங்கள் அருணாச்சலா. அப்படி ஒரு பொருள். ஆறாவதாக வள்ளுவ பெருமான் சொல்றதுதான். வள்ளுவ பெருமான் எக்ஸாக்டா இதே தான் சொல்றார். மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. மனத்துக்கண் மாசிலன்னாதல், மாசுன்னா குற்றம், எந்த விதமான குற்றமும் இல்லாமல் மனதை தூய்மைப்படுத்துதல், அனைத்து அரண், அதுதான் தர்மம். அறம்னா தர்மம், தர்மம்னா இயல்பு. அதுதான் அனைத்து அறம்னா எல்லா விதமான தர்மங்களுக்கும் தலையாய தர்மம். அதுதான்ப்பா அறம், அதுதான்ப்பா தர்மம். மற்ற தர்மங்கள்லாம் ரெண்டாம் பட்சம் தான், அப்படி அர்த்தம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம் ஆகுல நீரபிர. மற்ற ஆகுல நீரபிரன்னா, ஆகுலம்னா ஆரவாரம், ஆடம்பரம், மீதியெல்லாம் ஒரு பெரிய பணக்காரா இருப்பான், பூஜை கும்பிடுவா, நம்மள ஆடி போயிடுவோம். அந்த வீடை பார்த்தாலே ஆடி போயிடும், அவ பூஜை ஹால் பார்த்தாலே ஆடி போயிடும். அங்க போய் நம்ம கூட எங்கெல்லாம் நம்மளெல்லாம் எங்கெல்லாம் வந்து கூப்பிட்டாலே நம்மள வந்து ஒரு ஓரமா உக்காண்டிருப்போம். பாப்படாடமா ரொம்ப அமக்களமா அவ ஆத்மார்த்தமா பண்ணுவா. பட் அவளுடைய இயல்பு ஆடம்பரமாகவும் ஆரவாரமாகவும் வேற மாதிரி அவளுக்கு பண்ண தெரியாது. ஒரு மகாலட்சுமி பூஜை ராஜஸ்தான்ல போய் பார்த்தாள்னா தெரியும். சென்னையில கூட அவ இது வச்சிருக்கா சங்கம், ஜெயின்ஸ். மகாலட்சுமி தான் சகலமும் அவளுக்கு. அந்த பூஜை பண்றது அவ்வளவு அமக்களமா பண்ணுவாங்க. ஒரு அம்பானி வீட்டுல பிள்ளையார் பூஜை அப்போ ஒரு டிவியில ஒரு வாட்டி பார்த்த வாட்டி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. அதெல்லாம் அவசியம் இல்லை என்றார் வள்ளுவ பெருமான். அதெல்லாம் ஆடவாரமும் ஆடம்பரமும் தவிர்க்கத்தக்கது. மனத்துக்கண் மாசிலனாதல் தான் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதைத்தான் தூய்வனம் மொழிய என்று இவர் சொல்லுகின்றார். மேலும் சுத்த ஏழாவது பொருளாக மனம் தூய்மை அடைய அடைய இந்த மலின சத்துவம், ராஜசம், தமஸ் 90%, மிஸ்ர தத்துவம் கொஞ்சம் கலந்துருக்கிறது, அது 10% ஆயிடுறது, சத்துவகுணம் 90% ஆயிடுறது. அதுக்கு தாண்டி அந்த 10% கூட இல்லை ராஜசமும் தமசும் அப்படின்னா, ரஜ தமோ குணங்கள் முழுவதுமாக நம்மை விட்டு நீங்கிவிட்டன என்று வைத்துக் கொண்டால் அது விசுத்த சத்துவகுணம். இதுதான் மனத்துக்கண் மாசிலனாதல் தூய்மன மொழிய. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சுத்தாவத்தைன்னு சொல்றது. அப்போ அந்த பறை அருள் கிடைக்கும், அப்புறம் பறை ஒழிவு அதுவும் நீங்கும், அதுக்கப்புறம் சிவஞானம் ஏற்படும், ஆன்ம ஞானம் வரும். அப்படி மனம் விசுத்த சத்துவத்துக்கு போய் சேர்ந்த பிறகு அந்த நிலைக்கு சாதகம் ரீச் ஆன அப்புறம், அந்த நிலையை அடைந்த பிறகு இறைவனுடைய அருள் வரலன்னா அந்த இடத்துல போயும் நிறைய பேர் அப்போ அந்த ஆத்ம ஞானத்தை முழுவதுமாக அடைய முடியாமல் போயிருக்குன்னு தெரியுது. இதுல இருந்து அவளுக்கு எப்படி போயிருக்குன்னா, நாம் கடவுளாவே ஆகிவிட்டோம்னு நினைச்சுக்கிறதுனால they have a much greater fall. ரொம்ப மேல போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்தா அடியும் ரொம்ப அதிகமா படும். அது மாதிரிலாம் ஆயிடக்கூடாதப்பா. அப்படி ஒரு பொருள். இந்த தூய்மன மொழியர் தோயுமுன் எனக்கு உங்களுடைய ஆத்ம ஞானத்தை பரிபூரணமாக்குங்கள் அப்படின்னு. மற்றொரு 8வது பொருள் தூய்மன மொழியர் என்று மொழி, மொழினா பேசுறது, மனமும் வாக்கு காயம் உடலாம் நம்ம தெரிவிச்சுக்கணும்.
இந்த மனோவாக்கு காயம், உடல் வாக்கு காயம் என்ற மூன்றிலும் விசுத்த சத்துவ குணம் கொண்டு விளங்குபவர்களே தூய்மன மொழிய என்று சொன்னால் அது மிகவும் பொருந்தும். மேலும் அப்படிப்பட்ட நிலையிலே உடல் மறித்து விடாமல் ஆத்ம ஞானத்தை எனக்கு அருள்பாலியுங்கள் என்று வேண்டுகிறார் என்று தெரிகின்றது. இப்படி ஆன்மீக பாதையிலே ஏற்படுகின்ற தடைகளை எல்லாம் எனக்கு நீக்க வேண்டும் என்பது பொருள். அதுதான் வேண்டிக்கிறேன். எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி இப்படி ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி ஆகக்கூடாது, நான் நழுவி விழுந்து விடக்கூடாது, நான் உங்களிடத்துல வந்து செல்வதற்கு முன்னாலே இந்த உடல் என்னை விட்டு போய்விடக்கூடாது. ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையில இந்த உடல் நம்மை ஒதுக்கி தள்ளிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம தான் அதை கெட்டியா பிடிச்சுன்னு அதன் மூலமாக உலகாதி பற்றுக்களை பிடித்துக் கொண்டிருக்கு. கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சக்தி, பார்க்கும் சக்தி குறையுது. காது கேட்கும் சக்தி குறையுது. இப்படி ஒண்ணு உடல் நீங்க இப்ப நம்ம அதை நினைச்சே பார்க்க மாட்டோம். ஒரு நிலை நம்மளுக்கு வரும். பெட்டை விட்டு எழுந்துக்க முடியாது. நமது சக்தியின்மை என்பது அப்ப பரிபூரணமாகும். கையை அப்படி திருப்ப முடியாது, காலை ஆட்ட முடியாது. இப்படி எல்லாம் ஆயிடுறது. பயமுறுத்தத்துக்கு சொல்லல, ஒரு யதார்த்தத்துக்கு சொல்றேன். இதெல்லாம் நினைச்சு பயந்து போறதுக்காக நம்ம அக்ஷரமாக படிக்கிறோம். அப்படி இல்லை அர்த்தம் அதுக்கு. இப்படி எல்லாம் மற்றவர்களை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் இப்படியெல்லாம் துன்பங்கள் பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது சகஜமா இந்த உலகத்துல இருக்கு. ஆனால் நமக்கு உடல்ல சக்தி இருக்க வரைக்கும் நம்ம எதையுமே திங்க் பண்றது இல்லை. ஆனா அதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துவது வேதாந்தம். இப்படி எல்லாம் இருக்குப்பா. இது யதார்த்தத்தை ஒருவன் பார்த்தால் அதுக்குதான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய பேர பசங்களெல்லாம் ஒரு 12 வயசு 15 வயசு ஆச்சுன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் கொண்டு போய் காமிக்கணும். இவரெல்லாம் அப்பா அம்மா இல்லாம இருக்கான்றது அவளுக்கு தெரியணும். சும்மா போத்தி போத்தி குழந்தை வளர்க்கறதுன்றது ஒரு விதம். அவர்களுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கிறது ஒரு விதம். கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்பதான் வரும். அவளுக்கு அங்க போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணோம்னா அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும். அது அது வந்து நம்மளும் இது மாதிரி பண்ணணும்னு அப்பதான் தெரியும் அதுக்கு. அங்க நம்ம ஒரு சர்வீஸ் பண்றோம், ஒரு ஆசிரமம் போறோம், தட்டை கழுவுறோம். இதெல்லாம் நம்ம விஷயம் பண்ணோம். அப்பதான் தெரியும். இப்படி எல்லாம் இருக்கு போல இருக்கு. நம்ம சும்மா பிளேட்டை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சு கிடிச்சு அங்க என்னாச்சும் அது உற்சாகமா பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு சேவை. அடியவர்களுக்கு செய்கின்ற ஒரு சேவைன்னு தெரியணும். இப்படி சில இடத்துக்கு ஆச்சுன்னா ஒரு கண்ணு இருக்காது. இப்படிலாம் கூட இருக்கா? அப்படின்னு ஆச்சரியமா கேட்கும் பசங்க. நம்ம கடவுள் வந்து இறைவன் நம்ம இடத்துல எவ்வளவு கருணையோடு இருக்கிறார்ன்றது அப்ப தெரியும். அதெல்லாம் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு மெச்சூரிட்டியை ஏற்படுத்தும். அதுக்கு பயமுறுத்துறதுக்கு இல்ல. அவ பயத்தை நம்ம தணிக்கணும். அவ பயங்கர வயசு 10 வயசு 8 வயசுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். 15 வயசு 16 வயசுல கூட்டிட்டு போலாமே. இதுவும் அதுதான் பேரண்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பசங்களுக்கெல்லாம் எப்ப எந்த வயசுல எத்த குடுக்கணுமோ அத கரெக்ட்டா குடுக்கணும். அதுக்கு யூ மஸ்ட் ப்ளே எ வெயிட்டிங் கேம். எப்படி 18 வயசு ஆனா தான் நம்ம கார் கத்து குடுப்போமோ, அந்த மாரி அது. அதுவரைக்கும் வி ஹேவ் டூ வெயிட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். அததான் இவரு அருணாச்சலேசர் சொல்றார். டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்பா. இது உடனே என்ன விட்டு குடுத்தன்னா, அப்புறம் இது என்ன பண்றது? நீங்க தான் என்ன காப்பாத்தணுன்றார். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஏன் மனமொழியர்ன்னு சொன்னார்ன்னா, மனத தான் மெயினா சொல்றாருன்னா, மனம் பரிசுத்தமாதல் ஆகிட்டா, உடல் பரிசுத்தம் இல்லாட்டா கூட பரவால்ல. நான் சில சுவாமிஜீஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். குளிக்கவே மாட்டார். சட்டுன்னு ஞாபகம் வருது, யோகி தான் ஞாபகம் வருது. திருவண்ணாமலைல யோகிராம் சரத்குமார பார்ப்பேன். அந்த கொளுத்துற வெயில்ல இந்த ஷாலு, கீலு என்னமோ பார்த்து போட்டு மேல சுத்திண்டு, அது எப்படிதான் அது எல்லாம் போட்டுக்கிறாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சகஜமா ஹேப்பியா இருப்பாரு அவர். அந்த இதுல அவரு குடிக்கிறாரா, குடிக்கலையா? அதெல்லாம் அதுவும் தெரியாது. அதத்தான் அப்பர் பெருமான் சொல்றார். அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பெரியவா வாழ்ந்தார்.
அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப 2ஆம் பட்சம் ஆயிடுது. ஆன்ம பரிசுத்தம் ஒருத்தனுக்கு கிடைச்சிடுத்துன்னா, மீதி எல்லாம் விட்டு போயிடுறது. என் கண்ணெதிர பார்த்தேன். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டின்னு வந்து டாக்டர்ஸ் எல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். 10 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. ரொம்ப அந்த அம்மா வந்து அவர் கையில குழந்தைய குடுத்து அழுது அழறா. அப்ப அவர் அந்த குழந்தைய உடம்பு ஃபுல்லா தடவி குடுத்து, "திஸ் பாய் இஸ் ஆல் ரைட். வை யூ ஆர் வீப்பிங்?" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ, ஆமா அதே டாக்டர் திருப்பி அதே டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த சிம்ப்டம்ஸே இல்லன்னு சொல்ட்டா. ஆக்சுவலா யோகி இஸ் சப்போஸ் டூ பி எ கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். நெறைய பேர் குணப்படுத்தியிருக்காரு. ஸோ நாம பரிசுத்தம் ஒருத்தருக்கு வந்துடுத்தோம்னா என்ன வேணா பண்ணலாம். நம்மளையும் பரிசுத்தமாக்கிடலாம். உடல் வியாதிகள தான் பார்க்கலாம். அவரால முடியாத காரியமே கிடையாது. அண்ட் ஐ ஹேவ் ஃபுல் ஃபெய்த் இன் திஸ் பிகாஸ் கண்ணெதிர பார்த்ததுனால. அவர் சிகரெட் பிடிப்பாரு. ஏதோ சுருட்டு மாரி வச்சு குடிச்சுட்டு இருப்பாரு. சடனா ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல் வரும். அந்த ரூம்ல சிகரெட் குடிச்சா அந்த அந்த ஸ்மெல் வராது. அது எப்படி வராத சுருட்டு பிடிக்கிறா எனக்கு ஆச்சரியமா. இந்த மாரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்பர் பெருமான் இத சொல்றாரு. கங்கை ஆடிலேன் கங்கையில போய் குளிச்சா என்ன? காவிரி ஆடிலேன் காவிரியில போய் குளிச்சா என்ன? கொங்கு கொங்கு தன் குமரி துறை ஆடிலேன் தென்குமரியில போய் ஸ்நானம் பண்ணா என்ன பிரயோஜனம்? பொங்கு மாகடல் ஓத நீர் அடிலேன் கடல்ல போய் ராமேஸ்வரத்துல குளிச்சா என்ன? அதனால என்ன? அதனால என்ன பிரயோஜனம்? எங்கும் எங்க போய் குளிச்சு என்ன பண்ணாலும் என்ன ஸ்நானம் பண்ணாலும் எத பண்ணாலும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. அந்த சர்வேஸ்வரனை சிவபெருமான நினைக்காதவர்களுக்கு நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு நல்ல கதி கிடையாது. அப்படி மன தூய்மை மிக பெரியதாக சொல்லப்படுவதனால இங்க தூய்மான மொழியர் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மனம் தூய்தல் என்பது அந்த அருணாச்சலேஸ்வருடைய அருள் ஒன்றினாலே தான் கூடுமாகியினாலே அவருடைய அந்த மெய்யகத்திலே என்னுடைய உண்மையினில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே என்பதை செய்வது என்பது அவருடைய அருள் ஒன்றினாலே தான் அது சாத்தியம் இறுதி கட்டத்திலே என்பதனாலே அருள் என் அருணாச்சல எந்த அங்க அருள் என்று வேண்டிக் கொண்டாரா கடைசியில அருள் என் அருணாச்சலா என்கிறார். நோக்கியே கருதி மெய் தாக்கியே நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவமாக்கி நீ ஆண்டருள் அருணாச்சலா 63வது பாடல். அங்கேயே இதேதான் சொல்றார். நோக்கியே என்னை மனத்து கருதிய சங்கல்பம் செய்து மெய் தாக்கிய என்னை ஆலிங்கனம் செய்து பக்குவமாக்கி என்னை ஆண்டருளுங்கள் என்னை பரிசுத்தமாக்குங்கள். நீங்க சக்ஷு தீட்சை பண்ணுவீங்களோ தெரியாது. கருதி சங்கல்ப தீட்சை பண்ணுவாளா தெரியாது. ஸ்பரிச தீட்சை மெய் தாக்கியே ஸ்பரிச தீட்சை கொடுப்பீங்களா எனக்கு தெரியாது. எத்தையாவது பண்ணியில இதை மூணுத்தையுமே தான் கொடுங்க. பக்குவமாக்கி விடுங்கள் என்ற இதே வேண்டுகோளைத்தான் அந்த பாட்டிலேயும் வைத்திருக்கிறார். இந்த வேண்டுகோளுக்கு அருணாச்சலன் செவிசாய்த்தான். அருணாச்சலேஸ்வரர் மனம் கரிந்து இதை நிறைவேற்றி வைத்தார் என்று அடுத்த பாடலிலே கூறுகிறார். 48வது பாடல். தெய்வமென்றுன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. தெய்வம் என்று உன்னை சாரவே நீங்க தான் பரமகதி என்று உங்களை என்னுடைய காக்கும் தெய்வம் நீங்கள் தான் என்று உங்களை நான் வந்து சரணடைந்தேன். அவ்வாறு நான் சரணடைந்ததினாலே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சல. என்னுடைய அகந்தை அறிவை அதனுடைய சேரன முழுசுமா அதனுடைய எல்லா வித வித் ஆல் இட்ஸ் ராமிபிகேஷன்ஸ்
கம்ப்ளீட்டா அழித்தே விட்டீர்கள் அருணாச்சலேஸ்வரரை என்று மனமகிழ்ந்து பாடுகிறார் இந்த பாட்டிலே. மிக தீர்மானமாக இதுக்கு வேண்டுதல் சொல்லவே முடியாது, இது அனுபவம் தான். அப்படி மிக தீர்மானமாக அருணாச்சலேஸ்வரர் அவரை ஆன்மவஸ்துவாக்கியதை குறிப்பது இந்த பாடல். இந்த இடத்துல அவர் கொஞ்சம் கூட வித்தவுட் மின்சிங் வேர்ட்ஸ், அடிகளுக்காகத்தானே நம்ம இதை பாட ஆரம்பிச்சிருக்கோன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாதவராய் தன்னை பொறுத்த வரையில ஆத்ம ஞானத்தை அருளியவர் அருணாச்சலேஸ்வரர் என்று பகிரங்கமாக அறிவிப்பது இந்த பாடல். இது மாதிரி நிறைய பாடல் பண்ணியிருக்காரு. அவர் மனசு கேட்கல, வேண்டுதல் அவருக்கு அவ்வளவு ஒத்துக்கல போறதுக்கு. அவருடைய நிலைமை சாத்தியத்துல இருக்கு, சாதகத்துல இல்லை, சாதனையை செய்து முடித்த நிலையில இருக்கு. அதனால இப்படிப்பட்ட பாடல்கள் வருவது சகஜம்தானே. இதுல இன்னொரு அர்த்தம், எந்த தெய்வமாக இருந்தாலும், இயேசுவோ அல்லாவோ ஈஸ்வரனோ முருகப்பெருமானோ விநாயக பெருமானோ யாரா இருந்தாலும், சூரிய பகவானோ யாரா இருந்தாலும், அம்பாளோ ஆஞ்சநேய சுவாமியோ ஸ்ரீராமரோ கிருஷ்ணரோ, ஒரு கடவுள்னு ஒருத்தரை பூர்ண சரணாகதி பண்ணிட்டோம்னா இறுதியில அந்த தெய்வம் அந்தந்த அடியவர்களுக்கு பரிபூர்ணமான இந்த ஆன்மானுபவ ஞானத்தை தான் அருளுகின்றது. அத்வித ஞானத்தை, அத்வைத ஞானத்தை தான் அது அந்த அந்த தெய்வம் அந்த தன்னுடைய பக்தனுக்கு இது முதன்மை அருளாக, இதுக்கு மிஞ்சி அருள் இல்லை என்பதனாலே அதை தான் பெருசா அருள் பாலிக்கின்றது. இந்த கருத்தை தான் 66வது பாடல், 73வது பாடல், 84வது பாடல் இதுல எல்லாம் வச்சிருக்கார். அதை அந்தந்த இடத்துல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, விநாயக பெருமானை தெய்வமாக சரணாகதி செய்த அவை மூதாட்டியாருக்கு என்னை அறிவித்து எனக்கருள் செய்து என்கிறார் விநாயகராக அவருக்கு. விநாயக பெருமான் எனக்கு அருள் செய்ததாவது என்னை அவர் எனக்கு அறிவித்தார். எப்படி அறிவித்தார்? அப்போ அவை மூதாட்டியார் தனக்குள்ளே ஆழ்ந்து போய் நான் யார் விசாரத்தினாலே தன்னை தானே அறிந்து கொண்டார். அது தானே தானே தத்துவத்தை தானே காட்டினார் விநாயக பெருமான். இல்லைன்னா எப்படி சொல்லுவார்? என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து, என்னை எனக்கு அறிவித்ததுதான் இறை விநாயக பெருமான் எனக்கு செய்த அருள் என்கிறார். அதுதான் முதன்மை அருள். போக்கும் வரவும் புறம்பும் உள்ளும் வாக்கும் மனமும் இல்லாது ஒன்று வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அந்த தற்பரமாக நின்றான் அந்த பரமாத்மா தான் தற்பரம். தான் தானாக தழைப்பது தற்பரம். அருணகிரியார் விநாயகர் முருகப்பெருமான் இப்படித்தான் அருள்பாலித்தார் என்கிறார். ஒருத்தரும் அப்படித்தான் சொல்லியிருக்கார். அபிராமி பட்டன் அவர் அருளிய அந்த அபிராமி அந்தாதியில எப்படியெல்லாம் அத்வைத்த கருத்தை சொல்ல. இதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு மணிவாசகத்தார் கூறினார். அந்த ஒரு தெய்வத்தை பரிபூர்ணமாக நம்பிவிட்டால், ஆஞ்சநேய சுவாமி அப்படித்தானே சமர்த்த ராமதாசருக்கு அவர் தன்னை கெட்டியா பிடிச்சுன்றதுனால தானே ராம தரிசனம் பண்ணி வைத்தார். ராம தரிசனம் செய்பவர்கள் ஆத்ம ஞானத்தை தான் அடைகிறார்கள். கிருஷ்ண பகவானை வணங்குபவர்கள் ஆத்ம ஞானத்தை தான் அடைகிறார்கள். அதனால தானே பகவத்கீதையே பிறந்தது. தகுதியே இல்லாத அர்ஜுனனுக்கு அவங்க தகுதி ஓரளவு இருக்கு, மொத்தமா இல்லை. அப்ப கூட ரொம்ப மனசு இறங்கி அவன் துன்பப்படுகிறானே, அவன் துன்பத்தை இவரால தாங்க முடியும். அதனால அப்பா உனக்கு பெருசா ஞானத்தை உபதேசித்தால் தான் இவனுக்கு இந்த துயரம் நீங்கும். சாதாரணமா அவனை வேற மாதிரி தேத்தினா மறுபடியும் அந்த துயரம் அவனை தாக்கும் என்று பெருசா பகவத்கீதையை உபதேசம் பண்ணி விட்டார் அர்ஜுனன். முதல் எடுப்பிலேயே இந்த பரமாத்மா வஸ்து இது நீரினால் நினைக்க முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, இந்த காற்றினால் அசைக்க முடியாது, எல்லாத்தையும் சொல்லிடுற. ஆனா அது அர்ஜுனனுக்கு அது புரியாத காரணத்தினாலே மேலும் 16 அத்தியாயங்களிலே அதை விளக்குகிறார். ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் வந்துட்டா ஆத்ம ஞானம் சர்வ நிச்சயம். இப்படி ஒன்னொன்னும் அப்படித்தான்.
இயேசு பிரானுடைய அந்த பைபிள்லயும் அப்படித்தான் இருக்கு. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட்னு இவா சொல்றா. ஐ ஆம் இஸ் காட்ன்றது இருந்திருக்கணும். அவர் அதான் சொல்லியிருப்பார். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்கின்ற அந்த ஐ ஆம் நான் என்கின்ற அந்த பரமாத்ம வஸ்துவை தான் அவர் சொல்றார். பி ஸ்டில். அதர்வைஸ் வை யூ ஷுட் ப்ரீஃபிக்ஸ் இட் வித் பி ஸ்டில். ஸ்ட்ரெயிட் அவே சொல்லாமே ஆல் ஆஃப் யூ நோ தட் ஐ ஆம் காட்னு சொல்லாமே. அப்படி சொல்லலையே அவரு. பி ஸ்டில், மனதை அமைதிப்படுத்து, எண்ணங்கள் அற்று வைத்துக்கொள், எண்ணங்களை நீக்கு. பி ஸ்டில்னு அதான், எண்ணங்கள் இல்லாம ஸ்டில்லா வச்சுக்கோ. அண்ட் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். இல்ல, ஐ ஆம் இஸ் காட். எழுதுறவா, பைபிள் எழுதுறவா அவளுக்கு அது புரியல அந்த அர்த்தம், அதனால அப்படி எழுதிட்டாங்க. ஐ ஆம் இஸ் தேர் இன் எவ்ரி ரிலிஜன். யெகோவா யூதர்களுடைய கடவுளுடைய பெயரை டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா ஐ ஆம் தட் ஐ ஆம். யெகோவா சொல்லுவான், ஜெகோவான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவான். ஹீப்ரு மொழியில யெகோவா. அது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஐ ஆம் தட் ஐ ஆம். அகம் அகம். இந்த நான் என்னும் நான், ஐ கான்சியஸ்னஸ், இதுதான் தெய்வத்தினுடைய பெயரா இருக்கு. எல்லா மதத்திலையும் இந்த தெய்வம் தான் இருக்கு, ஒரே தெய்வம் தான் இருக்கு. அந்த அடியவருக்கு அந்த தெய்வம் தன்னைத்தான் அறிவித்தல் என்கின்ற தானே தானே தத்துவத்தை தானே காட்டுகின்ற. அதான் நடக்குது, எல்லாருக்கும் அதான் நடந்துட்டு. இதெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுட்டா. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தான் சொல்லுவேன் ஞானத்தமிழ். அதுக்குன்னு ஒரு சாப்டர் நான் அலாட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்வர்ஷன் இஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். உங்க மதத்திலேயே உங்களுக்கு வேண்டியது அத்தனையும் இருக்கு. why you want to convert or why you want to get converted? நம்ம இருக்கிற இடத்துல நம்ம காரியத்தை நம்ம ஒழுங்கா பண்ணா எல்லா விதமான பேரும் பகலும் தானே நம்மை நோக்கி வரும். ரமண மகர்ஷியை விட ஒரு பெரிய மானுமெண்டல் எக்ஸாம்பிள் இதுக்கு உண்டா? அவர் இருக்கிற இடத்துல இருந்தார், உலகமே அவரை நோக்கி ஓடி வந்து. அதனால நான் யார் என்கின்ற தத்துவத்தை உணர்த்தி அகந்தையை அழித்து இந்த ஆத்ம ஞானத்தை தருவதுதான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய இறுதி அருளாக இருக்கின்றது. இது ஒரு பொருள். தூய்மன மொழியர் தோயுமும் தோயவே அருள் அருணாச்சல. அருணாச்சலேஸ்வரர் என்கின்ற தெய்வத்தை வணங்குவதினாலே நமக்கு ஆத்ம ஞானம் தான் கிடைக்கின்றது. சிவஞானத்துக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இன்னும் கேட்டா சிவஞானம் தான் ஆத்ம ஞானத்துக்கு மிக மிக அருகாமையிலே இந்த சிவபெருமான் தான் வருகிறார். அவர் ஒரு சகுன வடிவில இருந்தாலும் கூட அவர் தான் அத்வைதத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கப்படுகிறார். அதற்கு காரணம் அவர் அத்வைத அனுபவங்களை மிக பெருத்த அளவிலே வெளிப்படுத்துகின்ற தெய்வமாக அவர் இருக்கின்றார். அதனாலதான் அவர் சுரேந்திரன் என்கிறார். தேவர்களுக்கெல்லாம் பெரிய தெய்வம். சூரர்னா தேவர்கள். இதே மகாவிஷ்ணு பத்தி பேசும்போது நரேந்திரன், நரர்கள், இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் அவர் இந்திரன்னா தலைவர், தலைவன், அவர் தலைவர்னு அவர் சொல்றார். அதனாலதான் சமஸ்கிருதத்துல சொன்னா புருஷோத்தமன் என்கிறார். நரேந்திரன் என்பது புருஷோத்தமன் இன்னொரு வேர்டு. சுரேந்திரன் என்றால் தேவர்களுக்கெல்லாம் தெய்வம், பெரிய தலைவர். அதான் சர்வேஸ்வரன், மகேஸ்வரன் ரொம்ப பெரிய தெய்வம், பரமேஸ்வரன், தமிழ்ல சொன்னா தேவதேவன், மகாதேவன். இந்த தெய்வங்கள் அனைத்தும் நமக்கு கொடுப்பது ஆத்ம ஞானத்தை தான். அதைத்தான் இங்க கேட்கிறார். தூய்மன மொழியர் அருணாச்சலேஸ்வரர் சரணாகதி செய்தால் நமக்கு இறுதி அத்வைத ஞானம், அத்வைத ஞானம் சர்வ நிச்சயம் என்பது ஒரு அத்தியாத்ம பொருள். இந்த ஸ்லோகத்துல மறைந்து இருக்கின்ற ஒரு பொருள். இது சற்று வெளிப்படையா தெரியாத ஒரு பொருள். அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனாலதான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. பிறகு ஐந்தாவது பொருளாக, நீயே என் தெய்வம் என்று நம்பி உன்னை சார்ந்தேன். தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய். அதாவது ஒரு பர்டிகுலர் தெய்வத்தை சார்ந்தா என்னுடைய
என்னை சேர ஒழித்தாய்னா என்னுடைய அகந்தை ஜீவபோதத்தை முற்றிலும் வேறறுத்தாய். அருணாச்சலவென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலான். இதெல்லாம் எடுத்த எடுப்பிலேயே சொல்லிட்டேன் அக்ஷமமாலையில். இதுதான் இந்த ஆத்ம ஞானத்தை தான் அருளுகின்றார் நம்மை அந்த வெட்ட வெளியிலே. காஞ்சி பெரியவா ஒரு வாட்டி என்கிட்ட பேசும்போது சொன்ன, உனக்கு ரமண மகர்ஷி தான் பிடிக்கும் அப்படி. அப்பெல்லாம் நம்ம சின்ன வயசு, அவ்வளோலாம் பெருசா ரமண தத்துவங்கள்லாம் எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா பகவான் தான் சகலம்ன்றது ஒரு பிளைண்ட் ஃபெய்த். நான் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், எனக்கு சகலமும் பகவான் தான் அப்படின்னு. அதை நான் சின்ன குழந்தையா சொல்லும்போது அவருக்கு he was highly pleased about it. அப்ப சிரிச்சுட்டே ஒரு வாட்டி சொன்னார், உனக்கு ரமணர் தான் பிடிக்கும் அப்படின்னு. நான் பேசாம இருந்தேன். அப்போ சிரிச்சுட்டே சொன்னார், எல்லாருக்கும் அது சாத்தியப்படாது, இன்னும் கேட்டா கொஞ்சம் சிரமப்படும். நாங்கள்லாம் சம்பிரதாயமா இருக்கிறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நாங்கெல்லாம் ஒரு கோட்டைக்குள்ள இருக்கோம். எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இந்த கலாச்சாரம்ன்ற அர்த்தத்துல ஏதோ சொன்ன இந்த சம்பிரதாயம், சம்பிரதாயங்கள், இந்த நம்ம மதத்து கோட்பாடுகள் அப்படிலாம் கூட அது மாதிரி அர்த்தத்துல ஏதோ சொன்னார். அவர் ரொம்ப கொச்ச தமிழ்ல சொன்னார். அவர் சொல்றது இப்ப எனக்கு அந்த அர்த்தம் புரியுது. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே போட்டோ பிரிண்ட் மாதிரி மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிருக்கு. இந்த கோட்டைக்குள்ள இருக்கிறதுல பாதுகாப்பு இருக்கு. ரமணர் வெட்ட வெளி, கோட்டைக்கு வெளியில போய் நிக்கிறது, அது மழை காத்து புயல் எல்லாம் தாக்கும், அது கொஞ்சம் கஷ்டம் அது. ஆனா ஒண்ணு, இந்த கோட்டைக்குள்ள இருந்து ஒருத்தர் நல்ல வீராதி வீரன் ஆயிட்டா, அதாவது ஞானி ஆயிட்டான்னு அர்த்தம். வெட்ட வெளியில போனாலும் எதுக்கும் கவலை இல்லை அப்படின்னு. அப்ப நான் நினைச்சிட்டேன், இந்து மத சம்பிரதாயத்தின்படி ஒரு ஞானி ஞானத்தை அடைய முடியும்னா சந்திரமௌலீஸ்வரன் பூஜை பண்ணி அவர் என்ன 13 வயசுல வந்துட்டாரு அது பெரிய பட்டத்துக்கு. அத பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அவ்வளோ பெரியவா நம்ம இல்லையேன்னு பாடம் சொல்லி கொடுக்குறோம். அவர் கூட ஒருத்தர் உட்காந்து வச்சா அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சொல்லி கொடுப்பா, பெரியவா கேட்டுப்பா. அப்படித்தான் பாடம் நடந்தது அவர். அப்படி இல்ல, ஒரு குழந்தை 13 வயசுல ஒரு பீடாதிபதி, தெய்வம். அவ்வளோ கத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம ஞானத்தை எப்போ அவர் அடைஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பட்டத்தை ஏத்துக்கும் போதே அவர் ஆத்ம ஞானியா இருந்தாரான்னா அப்படி நிச்சயமா சொல்ல முடியாது. ஞானி ஆயிட்டார். அந்த கோட்டையினுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைச்சதுனால இந்து மதம், அதனுடைய சம்பிரதாயம், அதனுடைய பண்பாடு, அதனுடைய கலாச்சாரம், அந்த நாகரீகம், அதனுடைய வேதங்கள், 4 வேதங்களும் அதெல்லாம் கத்துண்டு அந்த எல்லா விதமான சாஸ்திர பாண்டித்யமும் அடைந்து இதனுடைய தத்துவார்த்தங்களை புரிந்து கொண்டு வருடக்கணக்கில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி அவர் மாபெரும் ஞானியாக உணர்ந்தார். அப்படிப்பட்ட ஞானி எப்படி இருப்பார்னா, அதுதான் மகாபெரிவா சொன்னார், அந்த ஞானி எப்படி இருப்பார்னா ரமண மகர்ஷியில பாரு அப்படித்தான் இருப்பாரு. அது வெட்ட வெளி, மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நட்டவாடினை அருணாச்சல. அந்த அனுபவத்தெல்லாம் சொல்லும் போது அற்புதமா இருக்கும். A man of knowledge, that is ஞானி, has no country, has no language, has no caste, has no boundaries, has no honor. இப்படி டான் ஜுவான் ஒரு மெக்சிகோ ஞானி சொல்ற, எக்ஸாக்ட்லி இட் இஸ் வாட் இஸ் தேர் ஃபார் பகவான். அவர் ஞானம் 16 வயசுல மகாபெரிவாளுக்கும் அவளுக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை. இவர் 13 வயசுல அவர் 16 வயசு, ரெண்டுத்துக்கு என்ன பெருசா வித்தியாசம். இவர் லோக மகாகுருவா 16 வயசுல வந்து உக்காண்டார். அவர் ஜெகத்குருவா 13 வயசுல வந்து உக்காண்டார். 2 பேரும் ஒருத்தர் தான்.
பரமாத்ம வஸ்து 2 வடிவங்களை தாங்கியது. நம்ம எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுவா இந்த ஜென்மத்துல. இந்த காலகட்டத்துல வாழ்ந்தோம். ரமண மகரிஷிகளும் மகாபெரிவாளும் இருக்கின்ற காலகட்டத்துல. நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. அருணாச்சலேஸ்வரர்னு பரிபூர்ணமா சரணாகதி பண்ணி நம்பிட்டா, அது ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கின்றதை போல நம்மை காப்பாற்றி நம்ம நமக்கு ஞானத்தை தரும். அந்த ஞானத்தை அடைந்தா ரமண மகரிஷிகளை பத்தி புரியும். எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் அது. இப்படி இவா 2 பேரை பத்தி சொல்லிட்டே போலாம். எங்க குடும்பம் நாங்க தக்கோலத்துல இருந்தோம். அங்கிருந்து 18 மைல் 30 கிலோமீட்டர் காஞ்சிபுரம். மகாபெரிவாளுடைய மடத்தோட அவரோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவராக எங்க அப்பா இருந்தார். எவ்வளவோ ஞாயிற்றுக்கிழமைகள்ல எங்களை எப்பப்பெல்லாம் முடியுமோ மாசத்துல 2 வாட்டியோ 3 வாட்டியோ மடத்துக்கு ஆக்ஷன் போயிடுவோம். மடத்துலதான் நீங்க மத்தியானம் சாப்பாடு. வண்டி கட்டின்னு நாங்க தக்கோலம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ட்ரெயினை பிடிச்சி காஞ்சிபுரம் போய் அங்க மாட்டு வண்டியில இருந்து மடத்துக்கு போய் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் தக்கோலத்துக்கு பஸ் வந்து அப்புறம் அந்த பஸ்ல டாக்டர் வராருன்ட்டு பஸ் எடுக்க மாட்டான், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நாங்க எல்லாரும் போய் உட்கார்ந்த அப்புறம் தான் பஸ் போறோம். அப்படி ஒரு காலம். அந்த அந்த 6 மணி பஸ் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுச்சுன்னா 2 மணிக்கு தான் அங்கேருந்து புறப்படும். அப்ப மடத்துல சாப்பிட்டுட்டு அந்த 2 மணி பஸ்ல புறப்பட்டு 3 மணிக்கு தக்கோலம் எங்க ஆத்துக்கு வருவோம். இப்படி எவ்வளவோ ஞாயிற்றுக்கிழமைகள். அது எந்த அளவு இருந்ததுன்னா ஊர் மக்கள் போய் பெரியவா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ணாங்க. அவர் டாக்டர் வந்துடுறாரு, ஹாஃப் டே இங்க தங்கிடுறாரு, வந்தாருன்னா நாளெல்லாம் இங்க தங்கிடுறாரு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சுத்தி 20 கிராமத்துக்கு டாக்டர் இல்லை. அப்ப பெரியவா சொன்னான்னு அவரு எங்க சேர்மன் சொன்னாரு. அவன் பாவம் ஏதோ ஒரு நாளெல்லாம் ராத்திரி பகலும் 2 மணிக்கும் 3 மணிக்கும் 1 மணிக்கும் நீங்க எழுப்புவீங்க, வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ரெஸ்ட்டுக்கு இங்க ஒரு வந்தாங்க, அதையும் நீங்க என்ன வேணான்றீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதெல்லாம் நான் வரவேணா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி பரிவாளோட ரொம்ப நெருக்கமா க்ளோஸா பழகின குடும்பம். அவருடைய ஆசைகள் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரமணர் தெய்வம், ரமணர் சத்குரு. ஆனா நான் நேர பார்க்கல. அந்த பகவான நான் காட்சி பெரியவாளா தான் பார்த்தேன். அவரும் எவ்வளவு ஆதரவா ஆசையா இருந்த வாழ்க்கையில எவ்வளவோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியம். மகாபெரிவாளோட ஒரு நெருக்கம். அப்ப எனக்கு நாள் பட அப்புறம் புரிஞ்சது. இந்த 4 வேதங்கள், 6 சாத்திரங்கள், 18 புராணங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் இவ்வளவு பெருசா இவர்கள் செய்து வைத்ததற்கு ஒரே காரணம் ஒரு திருக்குறள். அது எவ்வளவு வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டிய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு புகுத்தி எவ்வளவு பாட்டுக்கு பாட்டு சொல்லியிருக்கார். அப்படி அந்த பாதுகாப்பான இந்த இந்திய மண் என்கின்ற இந்த இந்திய கலாச்சாரம் என்ற கோட்டையில நாம இருக்கோம். குறவே கிடையாது. 100% சொல்ல முடியும். அப்பொழுது ஒரு காலகட்டத்திலே ஞானம் என்று ஒன்று கிடைக்கும் பொழுது பகவான் எப்படி ஜாதி, மத, நிற, தேச, கால, மொழி, வர்த்தமானங்களை எல்லாம் கடந்த ஒரு மாபெரும் ஞானியாக விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறார். அந்த விஸ்வரூபம் அப்பதான் புரியும். அவருக்கு தேசம் கிடையாது, காலம் கிடையாது, அவருக்கு மொழி கிடையாது. ஆனா எல்லாம் அவரை நம்பித்தான் இருக்கு. இதெல்லாம் பிடிபடும். இப்படி சொல்லிட்டே போலாம். எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த தெய்வம்னு ஒரு தெய்வத்தை ஆராதித்தல் அவ்வளவு நன்மைகளை நமக்கு பயக்கும். தெய்வ நம்பிக்கை அவ்வளவு முக்கியம். சரணாகதி தத்துவம் அவ்வளவு முக்கியம். அதுக்கோசரமாவது வைஷ்ணவர்களைப் போல பிளைண்டா சரணாகதி பண்றது ஒரு பெரிய பாக்கியம் வாழ்க்கையில நம்மளுக்கெல்லாம் கிடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பக்தியை நம்ம ஒரு தெய்வத்தினிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்த வரையிலே நமது தெய்வம் அருணாச்சலேஸ்வரரும் நம்முடைய சத்குருவாகிய பகவானும் அவருடைய அவதாரமாகவே இருப்பதனால இரண்டும் ஒன்று என்பது நாம் செய்த பாக்கியம். இப்பொழுது அடுத்த பாட்டுக்கு வரலாம்.
இதிலே மறுபடியும் அடியவர்கள் நிலைக்கு திரும்புகிறார். அவருடைய நினைவு ஞானத்தை அடைந்து விட்டோம் என்றதிலிருந்து ஞானத்தை வேண்டுதல் என்கின்ற அடியவர் நிலைக்கு திரும்புகின்றது. ஆனா அப்பவும் அந்த ஞானத்தை அடைந்து விட்டேன் என்னும்படியாகவும் விளைவு கூறலை சொல்வதாகவும் விளைவை கூறுவதாகவும் தனக்கு விளைந்ததை கூறுவதாகவும் அதே சமயத்திலே அடியவருடைய வேண்டுகோளாகவும் இரண்டுக்கு பொருந்தும்படியான பாடலை அடுத்த பாடலாக வைக்கிறார். 49வது பாடல். இப்போது தொகுதி 2 பிரிவு 5. இந்த 2வது தொகுதியில 12 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 49லிருந்து 60வது பாடல் வரை. இப்பொழுது 49வது பாடலுக்கு போகலாம். தேடாதுற்றன திருவருள் நிதி அகத்திய காந்தி தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. தேடாதுற்ற மதுரையில தன்னுடைய அனுபவத்தை நினைச்சுக்கிறாரு. ஏன் தேடி போனாரா? அருணாச்சலேஸ்வரர் ஒரு க்ஷணமாவது நினைச்சிருப்பாரா? எனக்கு தேடாமலேயே எனக்கு அதுவாகவே வலிந்து வந்து எனக்கு கிடைத்த ஒரு திருவருள் நிதி அருணாச்சலேஸ்வருடைய அருள் கிரேஸ் என்கின்ற அந்த செல்வம் எனக்கு அப்படி கிடைச்ச செல்வமே அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சல. என்னுடைய அகம்னா மனம், மன தியக்கம்னா என்ன சொல்றது, தயக்கம். அதாவது இந்த எண்ணங்கள் நமக்கு உள்ளே அந்த அருள் என்பது இடைவிடாது எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது திக்கி திக்கி அப்படின்னு இடைவெளி விட்டு விட்டு அதை டிஸ்டர்ப் பண்றது இந்த எண்ணங்கள். இங்க தியக்கம் என்பது ஒரு அகத்தியக்கம் என்பதை அகத்து இயக்கம்னு பிரிக்கலாம். அகத்து தியக்கம்னு சொல்ல. தேக்கம் என்பது தயக்கம். அகத்து பிளஸ் இயக்கம் என்றால் இந்த மனோவேகம். என்னுடைய அந்த எண்ணங்களாகிய இயக்கத்தை இயங்குதலை தடுத்தவரே அதை முழுவதுமாக தீர்த்து கட்டிய தீர்த்து அருள் அருணாச்சலா. எனக்கு தீர்த்து விடுங்கள் அருணாச்சலான்னு வேண்டுகிறது. இன்னொன்று தீர்த்தருள் அருணாச்சலன். என்னுடைய இயக்கத்தை என் மனோவேகத்தை கெடுத்து ஆண்ட அருள் அருணாச்சலேஸ்வரர் இவர் என்று சொல்லுவது. மணிவாசக பெருந்தகை அதான் சொல்றார். வேகம் கெடுத்தாண்ட வெந்தனடிகள் என்கிறார். இன்னொன்று இந்த அருணாச்சலேஸ்வரர் இவர் தேடாமலே கிடைத்த நல்ல நிதியாக இருந்தாலும் கூட அந்த அருணாச்சலேஸ்வரர் என்கின்ற அவருடைய அருள் என்கின்ற நிதியை தான் அவரை அடைந்த மாத்திரம் அந்த க்ஷணத்துல இந்த அகந்தை மனத்தின் வெறியாட்டங்கள் அனைத்தும் அழிந்தொழிந்தன அப்படின்னு மற்றொரு பொருள். இந்த அருணாச்சலேஸ்வருடைய ஞானமாகிய அந்த அருட்செல்வம் தான் ஏதோ சிரவண மனன நிதித்தியாசனங்கள் ஏதும் செய்யாமல் இருந்த நிலையிலே அவர் தம்மை வந்து சேர்ந்ததால் அவற்றை தாம் அடைந்ததால் அடைய பெற்றதால் தேடாது உற்ற திருவருள் நிதி என்கிறார். இங்கே ஆன்ம நிதியை தேடாதுற்ற அருள் நிதி, தேடாதுற்ற நல் திருவருள் நிதி என்று இதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று கூறும் பொழுது அகந்தை என்பது வறுமை என்று பொருளாகிறது. இப்ப ஆன்மா செல்வம்னா அகந்தை வறுமைதானே, அது பொருள். இத நாலடியாக நான் ஒரு பாட்டு பார்த்தேன். நுண்ணுணர்வின்மை வறுமை, அஃது உடைமை பண்ணப்படைத்த பெரும் செல்வம். அதுக்கு இவ ஏதோ எழுதுற தமிழ் அர்த்தம், ஆன்மீக அர்த்தம் எழுதல. நீங்க 40 வருஷம் ஒரு 50 வருஷம் சமஸ்கிருத சொற்களே இந்த தமிழ்ல வராம பேசணும். அது வரவே அது மகா பாவம். அது மாதிரி பேசுறது ஒரு தமிழ் தாய்க்கு செய்கின்ற ஒரு பெரும் பணி.
இப்படி எல்லாம் ஒரு மனோபாவத்தை கிரியேட் பண்ணி விட்டு தமிழிலிருந்து சமஸ்கிருதத்தை முழுமையா தொடர்ச்சி எடுத்துட்டா தமிழ் மொழியில இருக்கிற ஜீவனை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். அப்புறம் எப்படி தமிழ் புரியும்? இது என்னுடைய ஒரு நல்ல காலம் டாக்டர் உவேசாவோட மாணாக்கராக நேரடி மாணாக்கராக இருக்கின்ற ஒரு வித்வான் வைத்தியநாதன் அவர்கள் எனக்கு ஆசிரியராக கிடைத்ததினாலே பழைய தமிழ் எனக்கு அந்த சங்கத்தமிழ படிக்கிறதும் அதனுடைய அதுக்கு பொருள் காண்பதும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் அதுல ஒரு மிக பெருத்த ஆர்வமும் இல்லைன்னா கிடைச்சிருக்காது. இப்ப சாதாரணமா நானே இந்த 50 வருஷத்துல சாதாரண ஒரு தமிழாசிரியர்கிட்ட எப்போ அவர்கள் வித்வான் மகா வித்வானை எடுத்துட்டு புலவர்னு ஆக்கினார்களோ சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டார். தமிழும் செத்து போச்சு. அது ஒரேடியா 40 வருஷம் 50 வருஷ காலமா அது போயிடுதுன்னா அப்புறம் தமிழ்ல எங்க ஜீவன் இருக்கும்? இதை தவிர மற்றொரு பெரிய கொடுமை, உயிரெழுத்திலேயே கை வைத்து விட்டார். ஐ என்ற எழுத்தை எடுத்துட்டு ஆ போட்டு யா போட்டு புள்ளி வைக்கிற ஐயன்னு எழுத ஆரம்பிச்சிட்டார். தமிழ் எழுத்தியே நான் எடுத்துருவேன்னா கொக்கி போட்டு லா போட மாட்டேன், நான் 2 இதை போட்டுதான் நான் லா போடுவேன்னா தமிழ் தாயின் அங்கங்களை சிதைத்து விடுவேன் என்று ஆரம்பி இதெல்லாம் தமிழுக்கு செய்த தமிழ் தாய்க்கு செய்த ஒரு மாபெரும் சர்வீஸ் நினைச்சிருந்தார். தமிழ் நம்மளுக்கு புரியாம போயிடுது. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். எனக்கு இந்த வேதாந்த அறிவை பகவானுடைய ஒரு பெரும் கருணையினாலே எனக்கு கிடைச்சதுனால இதற்கு உண்டான தமிழ் அறிவை வித்வான் வைத்தியநாதன் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததினால 2 பேரும் உட்காந்து படிக்கும் போது சார் இந்த மாதிரி வேதாந்தத்துல இதுதான் இருக்கு சார், இந்த பொருள் சரியா இருக்குமா? அவர் சமப்பிரதானமா படிச்சவர், வித்வான் படிச்சவர். வித்வான் மகா வித்வான்லாம் சமஸ்கிருதமும் தமிழும் 2 ஒன்னா படிச்ச கோர்ஸ். அப்படி படிச்சதுதான் தமிழ் புரியும். இதெல்லாம் நான் அகமும் நீயும் அழகு சுந்தரம் போல் இதெல்லாம் நான் ரொம்ப விளக்கி இருக்கேன். ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, நுண்ணுணர்வின்மை. நீங்க எல்லாரும் அந்த பாடத்திட்டத்தை வச்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன், வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா இது மறுபடியும் இந்த கேசட் எப்படி நான் கேசட்டே வருது, இதை நான் போஸ்ட் பண்றேன் ஆடியோவை, அப்போ இதை நீங்க வச்சு பார்த்து அதை ரெஃபர் பண்ணுங்க. நுண்ணுணர்வின்மை வறுமை. இங்க நுண்ணுணர்வு என்பது தகராகாசம். இங்க அக்ஷரமாலையில நூலறிவரியா பேதையன் என்னும் மாலறி வருத்தல் அருணாச்சலா எண்ணலை அருமென நுண்ணுறு உனையான் விண்ணுறு நன்னிட எண்ணலை அருமென்று அருணாச்சலா. அந்த பாடல பாருங்க. நுண்ணுறு உனை யான், நீ நுண்ணுறு. நகராகாசம்னா சிறுமை, அது சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் அப்படியே சிரித்து சிரித்து சிறுமை அடைந்து அப்படியே இல்லாமல் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாக ஏகவஸ்துவாக மாறும். அது அந்த ஆத்ம ஞானம் என்பது ஆன்ம இயல்பு என்பது நுண்ணுணர்வு, சூக்ஷமமாக இருப்பது, அதிசூக்ஷமானது. அந்த நுண்ணுணர்வு அதை யாரும் நம்ம ஏன் பாக்குறது இல்லை? அது நுண்ணுணர்வாக இருப்பதினால நமக்கு சட்டுன்னு அது புலப்படுவதில்லை. பகவான் மாதிரி ஒருத்தர் வந்து நான் யாருன்னு பாருன்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாலோடைய நம்மளுக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னு அந்த உணர்வை நம்ம கவனிக்கிறதே இல்லை. இந்த நம்முடைய இருப்பு உணர்வுக்கு நுண்ணுணர்வே ஆதாரம், நம்ம இருப்புக்கு உணர்வே ஆதாரம், அந்த உணர்வுக்கு உள்ளதே ஆதாரம். அப்படியெல்லாம் இருக்கப்பட்டதை நம்ம திரும்பி கூட பாக்குறது இல்லை. நம்ம இருப்பு என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அளவிலே உலகாதி விஷய சுகங்களாக நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கிறோம். அது நுண்ணுணர்வு இல்லை. அந்த நுண்ணுணர்வு இன்மை அதுதான் வறுமை என்கிறார் நாளடியார். இப்படி உலகாதி பற்றுக்களிலே நமது சக்தியை விரயம் செய்து அதிலே நுண்ணுணர்வு இல்லாமல் இந்த இருந்து விடுவது நமக்கு கிடைத்த ஒரு ஏழ்மை, வறுமை, மிகப்பெரிய வறுமை.
அஃது உடைமை, அந்த நுண்ணுணர்வை இருப்பது, அதை பெற்றிருப்பது, அதனை கவனத்தை செலுத்தி அந்த நுண்ணுணர்வை நாம் கான்சியஸா ஃபீல் பண்றது, அதை பெறுவது, அதான் அது பெறுவது. அதை அது அது நமக்கிட்ட இருப்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான் அஃது உடைமை. அது இருப்பது. பண்ண படைத்த பெருஞ்செல்வம். பண்ண நிரந்தரமா, அது சொல்லவே முடியாது. டபுள் சூப்பர்லேட்டிவ் மாதிரி சொல்றார். பண்ண படைத்த பெருஞ்செல்வம், அந்த நுண்ணுணர்வுதான் பெரும் செல்வம் என்பது முழுக்க முழுக்க இந்த வரிகள் ஆன்ம வஸ்துவைத்தான், அதனுடைய பெருமையைத்தான் பாடுகின்றன. தூய அந்த சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு, வேதாந்த அறிவை எடுத்துட்டு இதுக்கு தமிழ் அர்த்தம் சொன்னா அதை விட ஒரு அபத்தமான அர்த்தம் சொல்ல முடியாது. இப்படித்தான் 40-50 வருடங்களாக இதற்கு பொருள் சொல்லப்பட்டு வருகிறது. நெட்ல போய் நீங்க பாத்துக்கணும். ஆன்மாங்கிற வார்த்தை கொஞ்சம் கூட வராம எழுதி இருப்பாரு. அப்ப எப்படி புரியும்? யூ மிஸ் த டார்கெட். அடுத்து 5வது பொருள், ஆன்ம வாழ்வே நிதியாதலின். இந்த ஆன்ம வஸ்துவே பெருஞ்செல்வமா இருக்கு. அந்த ஆன்ம வஸ்துக்கு ஒரு அதிபதி கிடையாது. ஆத்ம ஞானி ஞானமே. பகவான் சொல்லுவார், ஞானமே ஞானி நரன் அன்று என்பது. இந்த ஆத்ம ஞானத்தை பெரும் செல்வமாக நாம் பார்த்தாலும், அந்த செல்வத்தை உடையவர் என்று வேறு யாரும் நிதிபதி என்று அவர்கள் அதிபதி என்பதை போல நிதிபதி யாரும் கிடையாது. அந்த அம்மாவுதான் நிதிபதி. அதனாலதான் இதை நிதி என்று சொல்லும் பொழுதே திருவருள் நிதி என்று குறிக்கிறார். அந்த கிரேஸ், அந்த திருவருளே, அந்த அருள் ஸ்வரூபமே செல்வம் என்கிறார். ஆறாவது பொருள், தேடாமலேயே எனக்கு கிடைத்த திருவருட் செல்வமே தேடாதுற்ற திருவருள் நிதி அகத்தியக்கம் மாற்றியருள். அது தகக்கம் தீர்த்தருள் அருணாச்சலானா. தியக்கம்னா மனக்கலக்கம், அறிவு கலக்கம், மயக்கம், கெட்டிங் பிவில்டர்ட், பிவில்டர்மெண்ட், டிலூஷன், மன சஞ்சலம், இப்படி எல்லாம் நிறைய, மன சோர்வு, டிப்ரெஷன். மன சஞ்சலம்னா மெலங்கலி, இல்ல ஒரு டிஜெக்டடா ஃபீல் பண்றது. இதை தீர்த்தருள் அருணாச்சலா. அதாவது இந்த அகந்தையை அழித்து என்னை காப்பாற்றுங்கள். 7வது பொருள், 18வது பாட்டுல என் கீழ்மையை பாழ் செய் என்று வேண்டிக் கொண்டார் இல்லையா? அதே அர்த்தம் தான் இந்த அகத்தியக்கம் தீர்த்தருள் என்பதற்கும் அதே அர்த்தம் தான். 8வது பொருள், பிறவி துன்பத்திற்கு காரணமான அகந்தை மயக்கத்தை மாற்றுகின்ற ஒரு மருந்தாக அருணாச்சலம் இருப்பதினாலே அந்த திருவருள் நிதி என்பதை இந்த அகந்தை விஷயத்துக்கு மாற்றுகின்ற ஒரு மருந்துன்னு எடுத்துக்கலாம் சொல்றார் முருகன். அந்த மருந்து ஏன் அது மருந்துன்னா, அது நிதி என்பதனால, அது பெரும் செல்வம். ஒரு மருந்து நமக்கு கிடைச்சதுன்னா அதை விட சிறந்த செல்வம் இருக்கவே முடியாது. நம்ம உடல் நோய், மனநோயையோ தீர்க்கின்ற ஒரு மருந்து நமக்கு கிடைச்சதுன்னா அதுதான் செல்வம்னு சொல்வார்கள். அப்படி இந்த பவ சாகரம் என்ற இந்த பவ பிணிக்கு, சம்சார பிணியை தீர்க்கின்ற ஒரு மருந்தாக அருணாச்சலேஸ்வரருடைய அருள் திகழ்வதினாலே அந்த அருளை திருவருள் நிதி, அந்த மருந்தே ஒரு செல்வம், இந்த மருந்துதான் செல்வம் என்கிறார். இதை அடுத்த பாட்டிலும் சொல்லுகிறார். அவருடைய இந்த அருள் நிதியினாலே தாம் பெற்ற ஆன்மானுபவத்தை மிக வெளிப்படையாக சொல்கின்ற பாடல் அடுத்த பாடல். இதுல பகவான் தன்னிலையிலே இருந்து பேசுகிறார். இங்க வேண்டுதலே கிடையாது, இங்க விளைவு கூறல் தான், அனுபவம் தான். இதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். புதன்கிழமை மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.